பிரம்மாவின் லோகத்தை கடந்து நம்மாழ்வார் மேலே எழுந்துருள்கிறார். காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர். காலங்கள், காலம் அப்படின்னா காளகம்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியம். அத தமிழ்ல திருச்சின்னம் என்று சொல்வார்கள். சுவாமி தேசிகன் கூட திருச்சின்ன மாலை என்றே ஒரு பிரபந்தம் பாடினார். காஞ்சிபுரத்துக்கு வரதராஜ பெருமாள் எழுந்துருளிய போது நித்திய சூரிகள்லாம் திருச்சின்னம் வாசித்தார்கள். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்திரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமேன்னு சொல்லி நித்திய சூரிகள்லாம் பெருமாளுக்கு வாசித்தார்கள். இப்போ இந்த தேவலோகத்துல உள்ளவாள்லாம் நம்மாழ்வாருக்கு வாசிக்கிறார்கள். காலங்கள், காளகம்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சின்னம், தமிழ்ல நல்ல தமிழ்ல திருச்சின்னம்னு சொல்லுவா, சான்ஸ்கிரிட்ல காளகம்னு பேரு. அந்த காளகத்தை தான் காலங்கள் என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அந்த காலங்களாகிய திருச்சின்ன வாத்தியம் அதை வாசிக்கிறார்களாம். குருகூர் சடகோபன் வந்தார், வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தார், காரிமாறன் வந்தார், தெய்வ ஞான கவி வந்தார், மெய்ஞான கவி வந்தார், தெய்வஞான செம்மல் வந்தார், பிரபன்னஜன கூட்டஸ்தர் வந்தார், எம்பெருமானின் திருவடி நிலையாக இருக்கக்கூடிய ஆழ்வார் எழுந்தருளினார். இப்படியெல்லாம் நம்மாழ்வாருடைய பெருமைகளை பாடி 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 மாறனை, பராங்குஷனை, சடகோபனை, காலங்கள், அந்த காலவாத்தியங்கள் வாசித்து வாசித்து எங்கள் நம்மாழ்வார் எங்கள் நம்மாழ்வார்னு அபிமானித்து அந்த பிரம்மலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள். அடுத்து வலம்புரி. வலம்புரினா வலம்புரி சங்கு, அது உங்களுக்கே தெரியும், சங்கநாதம் வாசிப்பது. நம்மாழ்வார் எழுந்துருள்கிறார், வரவேற்கணும், கம்பீரமாக சங்கநாதத்தை வாசிக்கிறார்கள். இத ரெண்டையும் எப்படி பண்ணாலாம், கலந்து எங்கும் இசைத்தனர். கலந்து கொஞ்ச நேரம் திருச்சின்ன வாத்தியம் ஒலிக்கணும், நம்மாழ்வார் வந்தார் வந்தார்னு வாழ்த்தணும். அப்புறம் கொஞ்ச நேரம் வலம்புரி சங்கநாதம் செய்ய வேண்டும். அப்போ காலங்கள் வலம்புரி கலந்து, இந்த இடத்துல கலந்துங்கிறதுக்கு நம்மள ஈட்ல ஸ்பெசிபிக்கா மாறி மாறி ஆல்டர்னேட்டிவ்லின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். அப்போ ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி எங்கும் எல்லா திசைகளிலும் இசைத்தனர். இந்த வாத்தியங்களில் இருந்து இசைகளை அவர்கள் எழுப்பினார்கள்.